தடியங்கால போடுவாங்க. தடியங்காவும் போடலாம், வெள்ளரிக்காயும் போடலாம். நம்ம இன்னைக்கு காய் விற்கக்கூடிய சீசன்ல தடியங்காவே கிடைக்கல. சரி, அதனால இன்னைக்கு நான் வெள்ளரிக்காய் போடக்கூடாதுன்னு இல்ல, வெள்ளரிக்காய் பாதி தடியங்காய் பாதியும் போடலாம். இல்லைன்னா வெறும் தடியங்காவே வைக்கலாம். நம்ம ரேஷன் கடையில கிடக்கூடிய பருப்புல வைக்க முடியாதான்னு கேட்டா வைக்க முடியாதுன்னா முடியும். ஆனா இதுல உள்ள மனமும் சுவையும் அதுல இருக்காது. எல்லாமே வித்தியாசப்படும். 5 விரலுக்குள்ள டிஃபரன்சியேஷன் போல பருப்பு வித்தியாசம் கண்டிப்பாக உண்டு. ஹாய், இன்னைக்கு நம்ம வடமதி சமையல் என்ன பார்க்க போறோம்? மினி லஞ்ச். மினி லஞ்சுனா எப்படி? காம்பினேஷன் சாப்பாடு. மினி லஞ்சுனா கொஞ்சமான சாப்பாடா? அப்படி கிடையாது, கறிகள் குறைவு. இதுக்கு ஒரு கறி ஒரு குழம்பு அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு இது வச்சு சாப்பிட்டுடலாம். ஓகே, அந்த மாதிரிதான் நம்ம வந்து இது செகண்ட் இதாக்கும். அதுக்கு என்ன செய்ய போறோம்னா இன்னைக்கு இது நயம்பருப்பு. இது வந்து இந்த பருப்புல இந்த கட்டி பருப்பு வச்சா டேஸ்ட் நல்லா இருக்கும். கட்டி பருப்பு கட்டியா இருக்குமோ? கருப்பட்டி மாதிரி எல்லாம் இருக்காது. அது ஒரு டேஸ்டி. அது இதெல்லாம் வந்து எப்படின்னா சின்ன பிள்ளைங்க என்னன்னா எல்லா இடங்களும் பருப்பு குழம்பு வைப்பாங்க. இது அப்படி கிடையாது. இது நீங்க கட்டி பருப்பு. ஆமா, இங்க உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். தெரியாதவங்க அதை பார்த்து இதை பார்த்து செய்திட வேண்டியதான். இந்த பருப்பு இருக்குல்ல, எல்லாத்துக்குமே பருப்பு அரை கப்பு 1 கப்புன்னு போடுவோம். ஆனா இந்த பருப்பு செய்யும்போது கொஞ்சம் நிறைய போடணும். கணக்கு இல்லாம போட்டுக்கிடலாம். அப்படி கிடையாது. பருப்பு குழம்புக்கு அரை கப்பு பருப்பை போட்டு தண்ணியா வச்சா 4 பேர் சாப்பிட்டுட்டு போயிடலாம். இது அப்படி இது கட்டியா உருண்டுதான் இருக்கும். பருப்பு அப்படி ஒரு டேஸ்டாவும் கலர்ஃபுல்லாவும் இருக்கும். அரவணை மாதிரி இருக்கும். அரவணை, சரி, அதேதான். அதுக்காக அப்படிதான் இருக்கும். நான் அதுக்காக வேண்டி நானே நிறைய போட்டது. பருப்பு நல்லா கழுவி ஆயிடுச்சு. சரி, இதுக்கு கூட பூடு, வெள்ளைப்பூடு, ஜீரகம், அகத்தை சீராக்குறது சீரகம், பருப்பு ஜீரகம் போட்டு என்ன செய்யணும், வேக வைக்கணும். ஏன்னா இந்த பருப்பு மத்த தோரம் பருப்பு எல்லாத்தையோட இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்டிப்பா. அதுக்காக வேண்டியதான் குக்கர்ல போடுது. போட்டாச்சு. மீடியம் ஸ்டவ்ல வச்சோம். அது வேகட்டு. நம்ம அடுத்தால என்ன செய்ய போறோம்னா, இதுக்கு வந்து பெஸ்ட் காம்பினேஷன். 2வது கட்டி பருப்பு எங்க அம்மாவோட ஃபேவரேட். அடுத்தால வைக்கிற உள்ளி மிளகு பச்சடி எங்க அப்பாவோட ஃபேவரேட். அப்பா கறி வைப்பாங்களா? ஏன்னா நீங்களா வச்சு தரீங்க. உங்களுக்கு பிடிச்சத நான் செய்து தரேன் லட்சியவா, அப்படி சொல்லுங்க. நீங்க போட்டு அப்பாவுக்கு பிடிச்சது. ஆமா, அது அப்படிதான் நான் சொன்னேன். இல்ல, எங்க அம்மாக்குள்ள ஃபேவரட். ஆமா, அம்மாக்கு ஃபேவரட்னா அம்மாக்கு ரொம்ப பிடிச்சது. அம்மா வச்சதாக இருக்கும். இல்ல எங்க அம்மாக்கு இந்த கட்டி பருப்புக்கு பப்படம் மட்டுமே போதும். எங்க வீட்டுக்காரருக்கு அப்படிதான். ஆமா, அவரு வாய் விடுவாரு. ஆனா அவருக்கு வந்து கட்டி இந்த பருப்பும் வச்சு ஒரு 10 கட்டு பப்படம் வறுத்து வச்சா போதும். அந்த மாதிரிதான் இப்ப எங்க அம்மாவுக்கு பிடிச்ச பருப்பு வச்சாச்சா. அடுத்துல எங்க அப்பாவுக்கு வந்து இது உள்ளி மிளகு பச்சடி. இது எல்லாமே சின்ன உள்ளிதான். இந்த பச்சடிக்கு வந்து கண்டிப்பா சின்ன உள்ளி மட்டுமே எடுக்கணும். வேற எந்த இதுவுமே எடுக்கணும். பல்லாரி எல்லாம் போட்டு வைக்கிறது அது ஒரு டேஸ்ட்ல இருக்கும். அதாவது ஒவ்வொரு இன்கிரீடியன்ட் மாற ஒவ்வொரு டேஸ்ட் வரும். தனியா வெள்ளைப்பூடு போட்டு வச்சா ஒரு டேஸ்ட், இஞ்சி போட்டு ஒரு டேஸ்ட். அதாவது இந்த கறிக்கு இந்த வெஞ்சனம் போட்டா மட்டுமே டேஸ்ட் வரும். அதுதான் நம்ம வடமதி சமையல். சரியா? இன்னைக்கு வந்து நான் இதை வந்து குக்கர்ல தான் வைக்க போறேன். ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இதெல்லாம் வந்து நல்லெண்ணெயில வச்சா அந்த பச்சடி எல்லாம் டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். அது வந்து இது உடனே வம்பா போடி ஐட்டமான்னு கேட்டா கிடையாது. சிம்ல தான் வச்சிருக்கேன். பாத்திரம் எண்ணெய் காயிட்டு இந்த டைம்ல கடுகு போடணும். கடுகு பொரியட்டுன்னா அடுத்தால வந்து நம்ம இது ரொம்ப முக்கியமானது புளி கரைச்சி ஊற்றணும். எப்பவுமே நம்ம வந்து புளியில இந்த இதை வந்து தனியா எடுத்து வச்சிருது. புளி கோரை தனியா எடுத்து வச்சு அதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிடுறது. மேல வச்சாம புளி கோரை தனியா எடுத்தோம்னா 2 யூஸ் இருக்கு. நம்ம வந்து இது வேஸ்ட் ஆகும். 2 துவையெல்லாம் அரைக்கும் போது நமக்கு வந்து அது படாது. சரியா? இந்த நார் வராது. அதனால புளிய போடுவோமா?
வசக்கணும். இது வசங்கக்கூடிய டைம்ல இதுக்கு தேவையான பச்சை மிளகு கட் பண்ணி நம்ம என்ன செய்யணும், போட்டுரும். இந்த எரிப்பிலேதான் வேகன் இந்த பச்சை மிளகு எரிப்புமே தவிர நம்ம வத்தல் மிளகு போடாது. கத்தி வச்சு வெட்டிக்கலாமா? ஒண்ணு இந்த கத்தி எல்லாம் வச்சு வெட்டும்போது சில கை காந்து, இந்த கத்திய ஒழுங்கா கழுவலைன்னா அடுத்தது ஏதாவது வெட்டும்போது அதுவுமே கொஞ்சம் எரிப்பா இருக்குமா. இதுன்னா கையில எரிப்பு படாதுல. வசங்கணும் எண்ணெயில லைட்டா ஒரு 1/4 பங்கு வசங்கிட்டு வசங்கி அரிசி கூட உப்பு, இது வந்து நல்ல உள்ளி எல்லாம் வெந்தா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும், குக்கர்ல போட்டலாம். இதுமே தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா. புளி ஊத்தி லைட்டா மஞ்சள் பொடி, வத்தல் பொடி ஒண்ணும் போடாண்டா, எல்லாத்துக்கும் போடுறதோட லைட்டா போட்டா மஞ்சள் பொடி. அடுத்தல காயப்பொடி, மெயினா இதுக்கு காயப்பொடி போடணும். போட்டாச்சு. இனி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கருவேப்பிலை போடல நம்ம இன்னும். இனி குக்கர்ல இந்த சின்ன உள்ளி வந்து நறுக்கலாம், முழு உள்ளியா போடக்கூடாது, கட் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன உள்ளியெல்லாம் 2ஆ கட் பண்ணி போட்டா போதும். இல்லைன்னா இதை வந்து ஒரு உள்ளிய 4 துண்டா நேர கிராஸ் பண்ண சைட்ல அப்படி 2 கிராஸ் பண்ணி போடணும். ரொம்ப பொடிசாவே வெட்டாண்டாம், மீடியமாவே வெட்டினா போதும். ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டா, இனி அடுத்தால வைக்க போறது என் பிள்ளைக்கு இஷ்டப்பட்டது என்னதுன்னா வெள்ளரிக்காய் பச்சடி. தயிர் பச்சடியா? தயிர் பச்சடி. தடியங்கால போடுவாங்க, தடியங்காவும் போடலாம், வெள்ளரிக்காயும் போடலாம். நம்ம இன்னைக்கு காய் விற்கக்கூடிய சீசன்ல தடியங்காவே கிடைக்கல, சரி அதனால இன்னைக்கு நான் வெள்ளரிக்காய் போடக்கூடாதுன்னு இல்ல, வெள்ளரிக்காய் பாதி தடியங்காய் பாதியும் போடலாம், இல்லைன்னா வெறும் தடியங்காவே வைக்கலாம். வெளியே வேற கும்பளங்கான்னு சொல்லுவாங்க தடியங்காவை. ஆமா, மெட்ராஸ் அந்த சைடுல கும்பளங்கான்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா திருஷ்டி பூசணிக்காம்பாங்க அதெல்லாம். ஆனா நம்ம இங்க வந்து அது தடியங்கான்னு தான் சொல்லுவோம். தடியா இருக்குல்ல, தடியங்கா அப்படி இல்லை. அப்படி எல்லாம் பார்த்தா எல்லா பூசணிக்காய் எவ்வளவு தடியா இருக்கு, அப்படி இல்ல, தடியங்காய் போடுவாங்க. இப்ப வந்து தடியங்காய் இல்ல, அதனால தடியங்காய் சீசன் இல்லாததுனால தடியங்காய் கிடைக்காததுனால நம்ம இன்னைக்கு என்ன வச்சுக்கணும், வெள்ளரிக்காய் போட்டு சூப்பர் ஒரு உள்ளி மிளகு பச்சடி, வெள்ளரிக்காய் கிச்சடி. உள்ளி மிளகு பச்சடி அது கிச்சடி, இது கிச்சடி, மொத்தத்துல எல்லாம் பச்சடி. ஆமா எல்லாம். எந்த எண்ணெய்னாலும் ஊத்தலாம், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெயும் ஊத்தலாம். ஆனா நல்லெண்ணெய் இதுக்கு ஸ்மெல் பிளேவர் அடிக்கும். நல்லெண்ணெய் வந்து பச்சடி ஊறு ஐட்டங்களுக்கு எல்லாம் தான் ஊட முடியும். மண்ணெண்ணெய் ஊத்தலாமா? மண்ணெண்ணெய் தெரியல, இல்லைன்னா ஏதாவது சொல்லிடுவாங்க. விசில் வந்துட்டு சரி, நான் இன்னும் விசில் அடிக்கிறது யாருன்னு பாப்போமா? அடுக்கு கருவேப்பிலை, வெள்ளரிக்காய். தடியங்காய்னா சாஃப்டா இருக்கும், சீக்கிரம் வேணும். வெள்ளரிக்காய் ஒரு கூட 10 நிமிஷம் ஆகும், அவ்வளவுதான். நல்லா வேகணும். கூட உப்பும் போட்டு மூடி வச்சிருவோம், அது பாத்து வேகட்டும். தடியங்காய் கிச்சடி, அதுக்கு பச்சை மிளகு, பெரிய பச்சை மிளகு, ஒரு பக்கம் கத்திரி இருக்கு, ஒரு பக்கம் கத்தி. ஆமா, கிச்சன்னா அதுதான். மிந்தி அருவமனை, மிந்தி எல்லாம் வேலை பார்க்க முன்னாடி ஒரு கறி ரெடி பண்ண முன்னாடி எல்லாமே தனித்தனியா வெட்டி எடுத்துட்டு வேணும் நம்ம நின்று வேலை பார்ப்போம். இப்ப அப்படி இல்ல, காலத்தின் போல நம்ம நின்னுட்டே வேலை பார்த்துருவோம்.
என்ன இருக்கு தேங்காய் கொஞ்சம் காரியமாவே போட்டு வரணுமா? காரியமாவே ஜீரகம் இதுக்கு வெள்ளைப்பூடும் போடலாம், உள்ளியும் போடலாம். சரி, வேற ஒண்ணும் பண்ணலாம். ஜீரகம், உள்ளி, தேங்காய், பச்சை மிளகாய் அரைச்சிருவோமா? ரொம்ப நைஸா அரைக்கான, ரொம்ப பெருபெருன்னு அரைக்கான. சரியா? ஆஃப் பண்ணிடுமா? ரெடி ஆயிடுச்சு. இதுல மாத்திடுவோம். இதத்துக்கு அதுல மாத்திடுவோம். அவ்வளவுதான். சரி, நீங்க எல்லாம் ரெடி ஆனோன்னு பார்ப்போம். ஓகே, அதை எடுத்துருவோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து கொஞ்சம் கூட என்ன செய்யணும், மட்டன் லைட் ஆயிடும். நம்ம அதுக்கு என்னன்னா மேட்சரை வச்சுட்டு ரொம்ப கொஞ்சம் நல்ல சூடோடு இருக்கும் போதே மைக்கி விட்டோம்னா ஒரு திக்னஸ் கிடைக்கும். கண்டிப்பா அழகா இருக்கும். ஒரு கொதி மட்டும் நம்ம விடுவோம்னா லைட்டா ஒரு கொதி, அது ஒரு கொதினா கொஞ்சம் கட்டி ஆகட்டுன்னு பத்த வைக்கணும். ஒரு சைடு எனக்குன்னு தெரியல. இந்த இது வந்து இப்படி நம்ம ரெடி பண்ணோம்னா கண்டிப்பா சர்க்கரை ஒண்ணுமே போட வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் காரம், எரிப்பு, உப்பு, புளிப்பு எல்லாம் சுள்ளும் இருக்கும். அப்படின்னா இந்த பருப்புக்கு நல்லா இருக்கும். ஏன்னா பருப்பு வந்து நயம்பருப்பா கொஞ்சம் இனிவா இருக்கும். கண்டிப்பா. ரெண்டாவது நம்ம நயம்பருப்பே விலை கூடுதல். ஆமா, இந்த பருப்பு விலை கூடுதல். இந்த நயம்பருப்பு விலை கூடுதல். கிலோ 200 ரூபாய். அப்படியா? கட்டிப்பருப்பு வைக்கக்கூடியவங்க இந்த நயம்பருப்பை வாங்கி வைங்க. ஆமா, இதுதான் நல்லா இருக்கும். ஆனா இது வந்து பெஸ்ட்ங்கன்னா பேபி ஃபுட். 6 மாசம் 7 மாசம் சோறு கொடுக்கும்ல, அந்த பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா இதை ட்ரை பண்ணலாம். இந்த நயம்பருப்பை வாங்கி அரிசி ஒரு 1/4 கப் அரிசி, பருப்பு ஒரு பிடி போட்டு 2 பூடு, ஜீரகம் போட்டு, எரிப்புக்கு வேணா லைட்டா ஒரு வளர்த்தல் போட்டு விடலாம். போட்டு நீங்க செய்து கொடுத்து பாருங்க. அது நெய் ஊத்தி சாப்பிட்டா போதும். நமக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் அப்படிதான். கீரை கூட கொஞ்சம் கொடுப்பாங்க. ஏன்னா சில பிள்ளைங்க வயிற்று கீரை ஒத்துக்கிடாது, அதனால கொஞ்சம் லேட்டா தான் கொடுப்பாங்க. ஆனா பருப்பு அப்படி கிடையாது. அது கையில உருட்டி உருட்டி வச்சுட்டு கொஞ்சம் வச்சு கொடுப்பாங்க. வெந்திருக்கமா எடுப்போம். எடுத்துட்டு இதை அப்படியே இந்த ஸ்டவ் மாத்திடும். இதுதான் மாத்தணும். அதுக்கு அளவுள்ள பாத்திரத்துல அதுக்கு நம்ம வச்சோம்னா இந்த மாதிரி பிடிக்காது சைட்ல. ஏன்னா இது பெரிய பர்னர், இது சில்வர் பாத்திரம், சின்ன சைஸ் 3 லிட்டர் குக்கர். அதுக்கு இந்த அடுப்பு தான் கரெக்ட் அடுப்பு. நம்ம இதுல வச்சதுனால சுத்தி பிடிக்கும். இப்ப இதை ஃபுல் ஃபிளேம்ல வச்சாலும் பிடிச்ச ஸ்மெல் வராது. இது வந்துட்டான்னு பார்க்கணும். பார்த்துட்டுதான் நம்ம வந்து மசாலா சேர்க்க முடியும். போதும். இனிமேல் என்ன செஞ்சுக்கனா, அரைச்சி வச்சா அரைப்பத்தி இதுல போட்டுறணும். அரைச்சி வச்ச விழுது தண்ணி ஒண்ணுமே ஏன்னா ஏற்கனவே இதுல தண்ணி கிடக்கு. அதனால தண்ணி ஒண்ணுமே நீட்டா வலிச்சு போட்டா போதும். இந்த மசாலா கூட கிடந்து இது வேகட்டும். அரப்பு கூட கிடந்து வெந்ததுக்கு அப்புறம் வெந்து இந்த தண்ணி எல்லாம் வத்தினதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தயிர் ஊற்றணும். ஆமா, ஃபர்ஸ்ட் நான் காய் வேக போடும்போதே நான் உப்பு போட்டேன். சிலவங்க சொல்லுவாங்க காய் கூட உப்பு போட்டா வேகாது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஒரு காய் வேகணும்னா கண்டிப்பா உப்பெல்லாம் போட்டாலும் அது எடுத்து சாப்பிடும்போது உப்பு புளிப்பு எல்லாம் டேஸ்ட் அதுல இறங்கும். லாஸ்ட் போடும்போது அது இறங்குமான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா இப்படிதான் எங்க அம்மா எல்லாம் செய்வாங்க. நான் அந்த மெத்தட்ல நான் இப்போ சொல்லுங்க.
கடல்ல வந்து மீன் கிடக்குது இல்லையா? ஆமா. அதுக்கு உப்பு பிடிக்குமா மீனுக்கு? அது எனக்கே ஒரு டவுட். இல்ல நம்ம பொதுவாக ஒரு கேள்வி அதாவது நம்ம மீன் எல்லாம் ஸ்கின் எடுத்துருவோம். ஸ்கின் எடுக்காம அப்ப குழம்புக்குள்ள போடும்போது அதுல உள்ள உப்பு எப்படி மீனுக்கு போகும்? அதுதான் எனக்கு தெரியல. அப்ப என்ன செய்யணும்? அதை யாராவது டவுட்டா கிளியர் பண்ணணும். தோல் எடுத்துட்டு தானே போடணும், அதான் கேக்குறேன். எல்லாரும் தோல் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் தோல் எடுக்காம போட்டா எப்படி உப்பு போய் மீன் குடியில பிடிக்கும்? அந்த மாதிரி சாப்பிட்டது இல்ல, எல்லாம் கேப்பா அது யார்ட்டையும் வாங்கி சாப்பிட்டது இல்ல. அது எப்படி இறங்குன்னு தெரியவும் இல்லை. அந்த மெத்தடை யார்ட்டாவது கேட்கணும். இந்த செதுல நீக்கணும்னா அதுக்கு ஏதாவது அப்படி ஒரு இருக்குமா? இருக்கலாம். நம்ம வந்து ஃபுல்லா எல்லாம் மேக்சிமம் ஒரு சில மீன்களை தவிர மேக்சிமம் எல்லா மீனுமே நம்ம ஸ்கின் எடுத்துறதுதான். நெய் மீனுக்கு எடுக்க முடியாது. கட் பண்ணி எடுத்து, ஏன்னா ஸ்லைஸ் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். நமக்கு ஒரு ஆளு பிரசன்ட் பண்ணும்போது நல்லா இருக்கணும்னு சொல்லினா அதுக்கு ஸ்கின் எடுக்க மாட்டோம். அது மாதிரி நவர மீன் இருக்கலாம், அதுக்குமே சில டைம் எடுக்க முடியாது. அந்த ஸ்கின் வந்து ரொம்ப லைட்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மத்த எல்லா மீனுக்குமே நம்ம எடுத்துடலாம். சாலையில இருந்து அது என்னது பாறை வெள மீனுக்கெல்லாம் கண்டிப்பா ஃப்ரிட்ஜ்ல ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு தோலை உரிச்சிட்டா போது அது வந்துடும். உள்ளி மிளகு பச்சடி, அது வெள்ளரி கிச்சடி, வெள்ளரிக்காய் கிச்சடி. சரி, அது வேகல, இது வத்தணும். இன்னைக்கு நம்ம வச்சிருக்க இந்த ரெண்டுமே தோசை இட்லிக்கு சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் பெஸ்ட். அதுவும் நல்லா இருக்கும், இதுவும் தோசைக்கு நல்லா இருக்கும். அதனாலதானே எல்லாருமே அந்த காலத்துல இதுக்கு இந்த சாப்பாடா கறிய வச்சுட்டா இது அவ்வளவு பெரிய வேலையும் கிடையாதுங்க. ரொம்ப எல்லாம் ஒண்ணும் சொல்லவே முடியாது. அது நம்ம என்ன இப்போ லைவ்ல இத்தனை கறி அரை மணிக்கூர்ல வைக்கிறோம், 1 மணிக்கூர்ல வைக்கிறோம். எத்தனை மணிக்கூர்ல வைக்கிறது நல்ல டேஸ்டா இருக்கணும். அது முக்கியம். நீங்க சொல்லோட வரக்கூடியவங்க யாராவது கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா அவங்க சொல்லணும். நயம்பருப்பு நல்ல மனம். அது இந்த ஜீரகம் பூடு இதுதான். இத வந்து பருப்பு கூட இனி என்ன செய்யணும்னா, நம்ம கரெக்டா வந்து தண்ணி ஊத்தி நம்ம வேக வச்சுட்டோம். நான் வந்து வச்சிருக்கேன். இனிமேல் இது இப்படி இருக்கட்டு. இதுல என்ன செய்யணும்னா, இந்த பருப்பு ஆக்கிறதுக்கு ஒரு அளவு, ஒரு 1/2 கப்பு 3/4 கப்பு போல தண்ணி எடுத்துடும். இதுல என்னெல்லாம் சேர்க்கணும்னா, மஞ்சப்பொடி கொஞ்சம் டார்க்காவே இருக்கணும், ரொம்ப போட வேண்டாம். மஞ்சள் பொடி போட்டாச்சா, எரிப்புக்கு தகுந்த வத்தல் பொடி, காயப்பொடி, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கலர் அதுல வரணும். நல்ல பசுமையா அழகா வெந்துட்டு, மற்ற துவரம் பருப்பு கூட 1-2 ஆஃப் பண்ணிடுவோம். தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. பச்சடி இல்ல, கிச்சடி. வரலாறு முக்கியம். வரலாறு முக்கியம். பிகிலு கப்பு முக்கியம் சொன்ன மாதிரி இது வரலாறு முக்கியம். நமக்கு குக்கர்ல ஒண்ணு பிடிக்க எடுக்க ஒண்ணுமே செய்யல. தண்ணி மட்டும் கரெக்டா வச்சுட்டா போதும். ஈக்குவலா தான் வரும். 1 கப்பு பருப்பு வச்சீங்கன்னா 1 கப்பு தண்ணி வச்சிட வேண்டியது. உப்பு போட்டிருக்க மாட்டோம். உண்மையிலே பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல ஃபுட். பேபி ஃபுட்டுன்னா இந்த பருப்பு, கட்டி பருப்பு தான். ஆனா எல்லாரும் கீரை அது இது இப்ப எல்லாம் காலங்கள் மாற மாற எல்லாமே மாறி போச்சு. ஆப்ப மாதிரி இருக்கு. அக்கா நீங்க என்ன செய்யணும், நமக்கு அதுல உள்ள பச்சை வாடை போகணும்ல, அதனால கொதிக்க விடணும். கொதிக்க விடும்போது என்னன்னா லைட்டா கொதி வரட்டு, அடுத்த நம்ம என்ன செய்யணும் பாப்போம்னா. எப்படி இருக்கு சொன்ன மாதிரி வந்திருக்கா? கண்டிப்பா. அக்கா இது வந்து இருக்குங்களா, இருக்குன்னா அப்படி இல்ல, சூடு ஆறுங்களா, அப்போ அது வந்து டைட் ஆயிரும். இதுக்கு என்ன செய்யணும், லாஸ்ட்
எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, மிளகாத்தூள் எதுவுமே போட்டு தாளிக்க கூடாது. தேங்காய் எண்ணெயும் லைட்டா, இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போல. 1/2 ஸ்பூனா? 3 ஸ்பூன் இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அதே மாதிரி கருவேப்பிலை இருக்கலாம், இது 2 எடுத்து இப்படி பிச்சு போட்டுரும். அது அந்த பொங்கும் போதே பாருங்க. ஆமா போட்டுட்டு பண்ணி விடணும். தேங்காய் எண்ணெயோட ஒரு பச்சை ஸ்மெல் போகுது வரைக்கும் அது ஒரு 2 நிமிஷம். என்ன மனமா இருக்கு இந்த பருப்பு நல்ல மனம், நம்ம வாங்கணும். அப்படி ஒரு மனம். வச்சுட்டு இந்த சூடு ஆறுனோன்னா சூப்பரா அப்படி ஒரு இறுகி எரிக்கிறோம். அதுதான் அப்படி கொழுக்கட்டை போல நமக்கு இப்ப கட்டி பருப்பா வராது. சரியா? இப்ப உடனே வராது. நம்ம இந்த மெத்தட்ல எடுத்தா போதும். தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லர் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்காது. அதனால அதுலயும் ஒரு பச்சை வாடை இருக்கும். அந்த ஸ்மெல் போன பிறகு நம்ம என்ன செய்யலாம், ஆஃப் பண்ணிட்டு இனி பப்படம் கரெக்டா 1/2 மணிக்கு ஆயிருக்கு. அவ்வளவுதான் ஆகும். இல்லாட்டாலும் ஏன் அவ்வளவு நேரம் கிச்சன்ல என்ன வேலை? இது குருவாயூர் அப்பளமா, பப்படம் எல்லாம் தெரிஞ்ச இந்த பப்படத்துக்கும் அப்பளத்துக்குள்ள வித்தியாசமா கஷ்டம். போட்டுருவோமா? ஏன்னா எண்ணெய் காஞ்சிட்டு இனிமே அவ்வளவா பொங்கல். இன்னைக்கு நம்ம வடமதி சமையல்ல என்னதான் செய்திருக்கோம்? தயிர் ஊத்தணும்ல? ஆமா, தயிர் ஊத்தணும். சூடோடு தொடச்சிட்டா ஈஸியா இருக்கும். நம்ம இன்னைக்கு பசுந்தயிர் இருக்கு. பசுந்தயிர் ஊத்தல, கட்டி தயிர் தான் ஊத்துனா. ஏன்னா இது கட்டியா ஊத்துனா மட்டுமே நல்லா இருக்கும். புளிக்க கூடாது ரொம்ப. புளிப்பமா வந்துட்டா கல்யாண வீட்டுல வைக்கும்போது கூட அண்டிப்பருப்பு சேர்ப்பாங்க. கலருக்காக வேண்டி அண்டிப்பருப்பு சேர்ப்பாங்க. நம்ம வீட்டுலனால அது சேர்க்கல. கட்டிப்பருப்பு அவ்வளவு மனமு. நம்ம எப்படி ஒரு 200 பருப்பு கிட்ட போட்ட பிறகு அது பாருங்க, நல்லா சாப்பிட்டா 2 பேர் குழப்பி அடிச்சா முடிஞ்சு கதை. ஆனா இந்த கட்டி பருப்பு கூட ரசமும் வச்சு விடுவாங்க. பெரியவங்க சாப்பிட இந்த பருப்பையும் வச்சு ரசமும் வச்சாலும் அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். அதான் சொன்னோம்ல, காம்பினேஷன் சாப்பாடுன்னு சொன்னா நிறைய வெரைட்டிஸ் நம்ம ஊர்ல இருக்கு. அது ஒவ்வொன்னா லைன் பை லைனா வரும். சரியா? இது ஒரு சைஸான கட்டி பருப்பு. நம்ம ரேஷன் கடையில கிடக்கூடிய பருப்புல வைக்க முடியாதான்னு கேட்டா வைக்க முடியாதுன்னா முடியும். ஆனா இதுல உள்ள மனமும் சுவையும் அதுல இருக்காது. எல்லாமே வித்தியாசப்படும். 5 விரலுக்குள்ள டிஃபரன்சியேஷன் போல பருப்பு வித்தியாசம் கண்டிப்பாக உண்டு. சரியா? நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு பாப்போமா? பாருங்க, இங்க வாங்க. சோறு, பருப்பு, ஓகே. சைட் டிஷ்ஷாவும் எடுத்துக்கலாம், மெயின் டிஷ்ஷும் இதுதான். இதுல உள்ள இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாம் சைட் டிஷ்ஷும் அப்படிதான். டிஃபனுக்கு மெயின் டிஷ்ஷாவும் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஓகே. பருப்பு, கட்டி பருப்பும் சோறும், உள்ளி மிளகு பச்சடி, வெள்ளரிக்காய் கிச்சடி, தயிர் கிச்சடி, பப்படம். ஓகே. இன்னைக்கு இது சிம்பிள் லஞ்சு தான். காம்பினேஷன் பருப்புக்கு உள்ளி மிளகு பச்சடி இருந்தா சாப்பிட்டுடலாம், தயிர் கிச்சடி இருந்தா சாப்பிட்டுடலாம், பப்படம். ஏன்னா இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு அது தெரியல. அதாவது தெரியாததை நம்ம ஷேர் பண்ணுவோம். கம்பலா கண்டிப்பா செய்து பாருங்கன்னு இல்லை, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி கண்டிப்பா செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பழைய காலத்துல உள்ள சாப்பாடு வகைகள் வேணும்னு உண்டுமானா கண்டிப்பா நம்ம வடமதி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திங்க. பாய்.